பிக் பாஸ் வீட்டை விட்டு இந்த வாரம் ரம்யா ஜோ எவிக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான் சமீபத்தில் வெளியாகி ரொம்பவே வைரலாக சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டு இருக்கு. சாட்டர்டே எபிசோட்ல என்ன நடந்திருக்கு, அப்போ இந்த வாரம் டபுள் எவிக்ஷனா அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகளுக்கான விடையை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சாட்டர்டேக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்கள் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வீட்டில் இருக்க ஏகப்பட்ட விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. குறிப்பாக இந்த மைக் போடாத இஷ்யூ இருக்கு இல்லையா, கம்ருவன் பார்வதி, இந்த ஒரு இஷ்யூ பற்றி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் வீட்டில் நடந்த ஒரு சில சம்பவங்களை பற்றி பேசியிருக்காரு. கடைசியாக ஒரு சாட்டர்டே எபிசோட முடிக்கும் போது இந்த வாரம் 2 டிக்கெட் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஷாக்கிங்கான விஷயத்த சொல்லிட்டு அந்த நாமினேட் ஆகியிருக்க பர்சன்ஸ்லாம் தனியாக வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் விட்டுட்டு போயிருக்காரு. அப்போவே கண்டஸ்டன்ஸ் எல்லாத்துக்கும் ஐயோயோ அப்போ இந்த வாரம் டபுள் விஷனா அப்படிங்கிற மாதிரியான பதட்டம் தொட்டு இருக்கு. பிரேக் முடிச்சு வந்ததுக்கப்புறம் எல்லாத்துட்டையுமே யார் போவான்னு கேட்டிருக்காங்க. ஒரு சிலர் கானா வினோத் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, ஒரு சிலர் வந்து ரம்யா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கடைசியாக விஜய் சேதுபதி அவர்கள் கார்டு எடுத்து காட்டும் போது அதில் ரம்யா ஜோ அவர்களோட பேர் இருந்திருக்கு. இதை பார்த்து ரம்யா ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாங்க, பயங்கரமாக கதறி எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் வீட்டுக்குள்ளே இருந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாமே ரம்யாவை போய் பார்த்து அவங்கக்கிட்ட பேசுறது, அவங்கள கன்சோல் பண்ணுறது அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரம்யா அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் சாட்டர்டே எபிசோடில் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ரம்யா ஜோ அவர்கள் இந்த ஒரு வீட்டில் ரொம்பவே சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் குரூப்பிசமில் போய் மாட்டினாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா தான் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பிக் பாஸ் வீட்டில் போய்கிட்டு இருந்துச்சு. கடந்த வாரம் நடந்துச்சு இல்லையா ஒரு இஷ்யூ, அந்த பக்கெட் இஷ்யூவில் விஜய் சேதுபதி அவர்கள் இவங்களை பேசினது, கதவு திறந்து வச்சுட்டு போகிறதுனா போங்க அப்படின்னு சொன்னது, அந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவங்க டோட்டலி ஆஃப் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வாரம் ஃபுல்லாகவே அவங்க ஒழுங்காகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. மேலும் ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிற பேரையுமே அவங்க தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ டோட்டலாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்செட் ஆகிட்டாங்க. இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே முடிவு பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் பிக் பாஸ் வந்து இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்களோ அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. ஏன்னா ரம்யா ஜோ அவர்கள் கிட்டத்தட்ட 3-4 வாரத்துக்கு முன்னாடியே வெளியே போகிறது. பட் ஓட்டிங் வைஸில் பார்க்கும்போது ரம்யாவுக்கு ஏகப்பட்ட ஓட்டுகள் வந்திருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ ஓட்டிங் வைஸில் ரம்யா வெளியே போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு சான்ஸே கிடையாது. ரம்யா அவர்கள் டோட்டலி வந்து ஆஃப் ஆகிட்டாங்க. அதுக்கு மேலே அவங்களால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியலை. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கட்டம் வந்துருச்சு. அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த வாரம் ரம்யா ஜோ அவர்கள் எவிட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். கண்டஸ்டன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஆடியன்ஸ் ஆகிய நமக்குமே இந்த ஒரு நியூஸ் அப்படிங்கிறது டோட்டலி ஷாக்கிங்கான நியூஸாக தான் இருக்குது. ஏன்னா யாருமே இந்த வாரம் டபுள் விஷன் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. அதுவும் ரம்யா ஜோ எவிட் ஆகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. நிறைய பேர் எஃப்ஜே போவார் அப்படின்னா வினோத் போவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ரம்யா ஜோவோட எவிக்ஷன் அப்படிங்கிறது டோட்டலி அன்ஃபேர் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இரண்டாவது அப்போ சண்டே இருக்கு இல்லையா, அதில் யார் போவான்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.